Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, உங்களுக்கு இனிய பாஸ்கா கால நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு பகுதியை பார்க்க போறோம். இந்த நாளின் தொடக்கத்திலே நாம் இணைந்து ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பான தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நீர் எங்களுக்கு அளித்திருக்கும் இந்த உயிரோட்டமான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எம்மாவு சீடர்களோடு அவர்களின் சோகத்திலும் கண்ணீரிலும் நீர் நடந்து சென்றது போல இன்று எங்கள் வாழ்வின் இருண்ட நேரங்களிலும் எங்களுக்கே தெரியாமல் நீர் எங்களோடு நடந்து வருகிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்கள் உள்ளம் பற்றி எரியவும், அப்பத்தை பிட்கையில் எங்கள் கண்கள் திறந்து உம்மை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆன்மா உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்தருளும். ஆண்டவரே, தங்கள் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற வேண்டும் என்று ஏங்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தொழணும். அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உம்முடைய ஒளியால அவங்கள நிரப்புவீராக. உண்மைதான் ஆண்டவரே. அவங்க எந்த போராட்டங்களோடு என்னென்ன குழப்பங்களோடு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவங்க இதை முழுமையா பார்க்கவும் உம்முடைய பிரசன்னம் அவங்களை தேற்றவும் நாங்க ஜெபிக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இந்த திருமுகத்தின் வாசகம் உணர்த்தும் மீட்பு மற்றும் உமது விலைமதிப்பற்ற இரத்தத்தின் வல்லமை இவர்களின் வாழ்வில் முழுமையாக இறங்கட்டும் ஆண்டவரே. கண்டிப்பா இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் அவங்க கடந்து போற இருந்த பகுதிகளிலும் பிரகாசிக்கட்டும். ஆமாம், உமது வெளிச்சம் வீசட்டும். அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பும் உடலிலும் உள்ளத்திலும் குணமளிக்கும் வல்லமையும் அவங்களுக்கு கிடைக்க பண்ணும். உண்மைதாண்டவரே. உமது எல்லையில்லா இரக்கமும் கிருபையும் அவர்கள் அனைவர் மீதும் நிரம்ப பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்களின் குறைகள், கவலைகள், பாரங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலையும் உம்முடைய உடனிருப்பு அவங்களுக்கு தைரியத்தை தரட்டும். சந்தேகத்தாலும் இறைவனை அடையாளம் காண முடியாமலும் தவிக்கும் விசுவாசிகள் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற்று கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டுமென மன்றாடுகிறோம். சமூகங்கள் கிறிஸ்துவனுடைய மீட்பின் அன்பில் நம்பிக்கை வைத்து இறை பக்தியோடு வாழ வேண்டுமென மன்றாடுகிறோம். நற்செய்தி அறிவிப்பாளர்கள் தைரியமாக இறைவாக்கை அறிவிக்க ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களும் மக்களும் நற்செய்தியை கேட்டு விசுவாசிக்க ஜெபிக்கிறோம். திருச்சபை தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக விளங்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் வழியாக எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்கள் கிறிஸ்துவை அடையாளம் காணவும் பக்தியோடு வாழவும் அவரை மகிழ்ச்சியோடு அறிவிக்கவும் உதவ வேண்டும் என ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இப்ப நாம் உள்ளே நுழைவதற்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புறேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க. கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையின் மொத்த சேமிப்பையும் தன்னுடைய 10 வருட உழைப்பையும் ஒரு பெரிய பிசினஸ்ல முதலீடு செய்றார். இதுதான் அவனுடைய எதிர்காலம் அப்படின்னு அவர் முழுமையா நம்புகிறார். ஒரு பெரிய கனவோட ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ஆனா ஒரே ராத்திரியில ஒரு எதிர்பாராத சந்தை வீழ்ச்சியால அந்த பிசினஸ் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. அடட, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. நிஜமாவே எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒரு வழியும் இல்லை என்ற நிலையில ஒரு இருண்ட தனிமையான சாலையில அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்த அடையாளமும் சுக்குநூறாக உடைந்து விட்டது. ஒரு மிகப்பெரிய உளவியல் அதிர்ச்சியில அவர் இருக்காரு. அப்படின்னா ஒரு முற்றிலும் நம்பிக்கை எழுந்துட்டார். கரெக்ட். அந்த நேரத்துல அந்த வழியில அவருக்கு முன்பின் தெரியாத ஒரு நபர் அவரோட நடக்க தொடங்குகிறார். அவர் மிகவும் அமைதியாக அந்த நபரின் வலியை காது கொடுத்து கேட்கிறார். ஓஹோ, அந்த இருண்ட பாதையில் ஒரு துணை கிடைக்குது. ஆமாம். பின்பு அந்த மிகப்பெரிய இழப்புக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை அந்த நபர் புரிய வைக்கிறார். அந்த உரையாடல் தொடர தொடர இவருடைய மனபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ஒரு பெரிய ஆறுதல் அது. இறுதியில் இருளில் மூழ்கியிருந்த அவர் மனதில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஸ்டோரி. ஏன்னா அந்த நபருடைய மனநிலை என்னவோ அதுதான் பல நேரங்களில் நம்மில் பலருடைய மனநிலையாகவும் இருக்கிறது. உண்மைதான்.
நாமும் பல நேரங்களில் அந்த மாதிரி ஒரு இருண்ட பாதையில தான் நடக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு விட்டது என்ற அந்த இருண்ட புள்ளி மனித மனதின் மிக கடுமையான பகுதி. எம்மாவை நோக்கிய பயணத்தில் அந்த 2 சீடர்களும் துல்லியமாக இந்த உளவியல் நிலையில்தான் இருந்தார்கள். அதாவது ஏப்ரல் 16 இல்ல 19 2026 ஞாயிறு பாஸ்கா 3ஆம் வாரத்திற்கான திருப்பாடல்கள் 118.24 மற்றும் லூக்கா நற்செய்தி 24.13-35 ஆகிய வாசகங்களை நோக்கிய ஒரு ஆழமான பார்வைதான் இன்றைய நம்ம நிகழ்ச்சி. ஆமா, லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்துல நாம இதை பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, ஏன்னா அந்த எம்மாவு பயணம் அப்படிங்கிறது திருவிவிலியத்துல வர ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வு கிடையாது. இதுல மனிதனுடைய உளவியல், அவனுடைய எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அதையெல்லாம் ஆண்டவர் எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய பாடம் ஒளிஞ்சிருக்கு. அத நாம அப்படியே அந்த முதல் நூற்றாண்டு எருசலேம் சூழலுக்குள்ள கொண்டு போவோம். கிளியோபா மற்றும் இன்னொரு சீடர், அந்த இன்னொரு சீடர் யாருன்னு பெயர் சொல்லப்படல. ஒருவேளை அது நீங்களாவோ நானாவோ கூட இருக்கலாம் தானே? ஆமா, அது நம்மள குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் எருசலேம்ல இருந்து எம்மாவோ அப்படிங்கிற ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அது சுமார் 11 கிலோமீட்டர் தூரம். அவங்க முகத்துல அவ்வளவு சோகம், அவ்வளவு விரக்தி. இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவங்க ஏன் அவ்வளவு சோகமா இருக்காங்க? இயேசு இறந்துட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா? அது மட்டும் இல்ல. இங்க நாம அந்த காலகட்டத்தோட அரசியல் மற்றும் மத பின்னணிய புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுடைய துக்கத்தோட ஆழம் நமக்கு விளங்கும். முதல் நூற்றாண்டுல இஸ்ரேல் மக்கள் ரோமானியர்களோட கடுமையான ஆட்சிக்கு கீழே அடிமைகளா இருந்தாங்க. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய சுதந்திரம் எல்லாமே பறிக்கப்பட்டிருந்தது இல்லையா? கண்டிப்பா. அப்போ அவங்க திருவிவிலியத்துல உள்ள இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை வச்சு ஒரு மெசியாவை எதிர்பார்த்தாங்க. அந்த மெசியா எப்படி வருவார்னு அவங்க நினைச்சாங்க தெரியுமா? எப்படி? ஒரு பெரிய போர் வீரரை போல, தாவீது அரசரை போல ஒரு பெரிய படையோட ரோமானியர்களை அடிச்சு விரட்டி இஸ்ரேலுக்கு பழையபடி ஒரு பொற்காலத்தை கொண்டு வருவார்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்பினாங்க. ஓ, அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஆன்மீக மீட்பரை விட ஒரு அரசியல் மற்றும் ராணுவ தலைவரை நோக்கியதா இருந்திருக்கு. மிகச்சரி. அந்த எதிர்பார்ப்போடு தான் அவங்க இயேசுவை பார்த்தாங்க. அவர் அற்புதங்கள் செஞ்சாரு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிச்சாரு, மரணத்தை வென்றாரு. இவர்தான் அந்த மெசியா, இவர்தான் ரோமானியர்களை ஒழிக்க போறாருன்னு அவங்க முழுசா நம்பினாங்க. ஆனா நடந்தது வேற இல்லையா? ஆமா, நடந்தது என்னன்னா, எந்த ரோமானியர்கள் அவர் அழிப்பார்னு அவங்க நினைச்சாங்களோ அதே ரோமானியர்களுடைய கைகளால ரொம்ப கேவலமான ஒரு மரண தண்டனையான சிலுவை சாவை அவர் ஏத்துக்கிட்டாரு. இதை கேட்கும் போதே எனக்கு புரியுது, இது வெறும் ஒரு குருவோ அல்லது தலைவரோ இறந்து போன துக்கம் கிடையாது. அவங்களுடைய ஒட்டுமொத்த உலக பார்வையே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கரெக்ட். அவங்களுடைய உலக பார்வை அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுடைய மொத்த எதிர்கால திட்டமும் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க எருசலேமை விட்டு, அதாவது அந்த தோல்வியின் இடத்தை விட்டு தப்பிச்சு எம்மாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுடைய மனசு எவ்வளவு தூரம் முடங்கி போயிருந்ததுன்னா, இயேசு அவங்க கூடவே நடந்து வர்றாரு, ஆனா அவங்களால அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆமா, அவர் பக்கத்திலே நடக்கிறாரு. லூக்கா நற்செய்தியில ஒரு வார்த்தை ரொம்ப துல்லியமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு. ஓ, மறைக்கப்பட்டிருந்தன. மூலமொழியான கிரேக்கத்துல கிரெட்டேயோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுக்கு தடுத்து நிறுத்தப்படுதல் அல்லது பிடித்து வைக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அப்படின்னா ஆண்டவர் வேணும்னே அவங்க கண்களை கட்டி வச்சாரா, அல்லது அவங்களுடைய அந்த அதீத துக்கமோ அவங்களுடைய முன்கூட்டிய எதிர்பார்ப்புகளும் தான் அவங்கள குருடாக்கிடுச்சா? நீங்க கேட்டது ரொம்ப ஆழமான கேள்வி. இது ரெண்டுமே உண்மைதான். உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு மனுஷன் அதீத துக்கத்திலயோ அல்லது தான் நினைச்சது நடக்கலைங்கிற ஏமாற்றத்திலயோ இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி இருக்கிற உண்மையா அவனால ஏத்துக்க முடியாது. அதாவது மனசு ஏத்துக்க மறுக்குது. ஆமா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருக்கு. காலையில பெண்கள் கல்லறைக்கு போனாங்க, அங்கே இயேசுவின் உடலை காணல, வானதூதரில் அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னாங்க. இந்த தகவல் அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க நம்பல. அவங்க மூளை அந்த தகவலை ப்ராசஸ் பண்ண மறுக்குது. ஏன்னா சிலுவையில அரைஞ்ச ஒருத்தர் எப்படி மெசியாவா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த தடை அவங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ இது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட நான் தொடர்பு படுத்த விரும்புறேன். நாமளும் பல நேரங்கள்ல இப்படித்தான் இருக்கும்ல. கண்டிப்பா. நம்ம பிரார்த்தனைக்கு ஆண்டவர் இப்படித்தான் பதில் சொல்லணும்னு நாமளே ஒரு ரூல்ஸ் வச்சிருப்போம். நம்ம பிசினஸ்ல பிரச்சனை வந்தா ஆண்டவர் உடனே 1 லட்சம் ரூபாய் வானத்துல இருந்து கொட்டணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டாரு. ஆமா, அவர் ஒரு நல்ல நண்பர் மூலமா ஒரு ஐடியாவை கொடுப்பார்.
நம்ம எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கிறதால நம்ம அருகிலேயே அவர் அந்த நண்பர் மூலமா நடந்து வந்தாலும் நம்ம கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதால அவரை நம்ம அடையாளம் காண்றதே இல்ல. ரொம்ப அருமையான ஒப்பீடு. எதிர்பார்ப்புகளின் சுமை நம்மளை எப்போதுமே குருடாக்கிடும். இப்போ இந்த நிகழ்வுல அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குது? இயேசு அவங்க கிட்ட நீங்க எதை பத்தி பேசிட்டு வர்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும் தானா கடந்த சில நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாது அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே பதில் சொல்றாங்க. ஆமா, அவங்க எரிச்சல்ல இருக்காங்க. எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்கிறாங்க. இப்போ இயேசுவுடைய பதில் எப்படி இருக்கு தெரியுமா? அங்கதான் எனக்கு ஒரு பெரிய நெருடல் இருக்கு. அவங்க அவ்வளோ வேதனையில, துக்கத்துல, விரக்தியில தங்களோட கஷ்டத்தை எல்லாம் கொட்டுறாங்க. ஒரு சாதாரண மனிதனா நாம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அடே பாவமே, ரொம்ப கஷ்டம்தான், விடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லுவோம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே அப்படின்னு திட்டுறாரு. எனக்கு உண்மையிலே புரியல, இது ரொம்ப கொடூரமா இல்லையா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது போய் அறிவிலிகளேன்னு திட்டினா எப்படி இருக்கும்? ஏன் இயேசு இவ்ளோ கடுமையான அணுகுமுறையை கையாள்றாரு? வெளிப்பார்வைக்கே நீங்க சொல்ற மாதிரி அது கடுமையா தெரியலாம். ஆனா இங்க இயேசு ஒரு பேண்டேட் ஓட்டுற வேலையை செய்யல. அவர் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை பண்றாரு. ஓ, சர்ஜரி பண்றாரு. ஆமா, அந்த சீடர்களுக்கு தேவை ஒரு தற்காலிகமான உணர்வு பூர்வமான ஆறுதல் கிடையாது. அவங்களுடைய ஒட்டுமொட்ட இறையியல் பார்வையே தப்பா இருக்கு. அதனாலதான் அந்த தவறான புரிதல்ல இருந்து அவங்கள தட்டி எழுப்புறதுக்காக அவர் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது அவங்க சிந்தனையில இருக்கிற அந்த பெரிய பிழையை உடைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அவர் நினைச்சிருந்தா, இதோ நான் தான் இயேசு, பாருங்க என் கைகள்ல இருக்கிற காயங்களை அப்படின்னு ரொம்ப சுலபமா தன்னை வெளிப்படுத்திருக்கலாம். ஆமா, அது ரொம்ப ஈஸியா இருந்திருக்குமே. அத அவர் செஞ்சிருந்தா அவங்க உடனே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அவரை கட்டி அணைச்சிருப்பாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல. மாறாக மோசே முதல் இறைவாக்கினர் வரை உள்ள அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்ததை அவங்களுக்கு பொறுமையா விளக்குறாரு. ஏன் அவர் அந்த ஷார்ட்கட் எடுக்கல? உடனே காயங்களை காட்டி இருந்தா வேலை சுலபமா முடிஞ்சிருக்குமே. எதற்காக அத்தனை புத்தகங்களையும் மேற்கோள் காட்டி இவ்ளோ பெரிய லெக்சர் கொடுக்கணும்? ஏன்னா விஸ்வாசம் அப்படிங்கிறது வெறும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் மட்டும் அடிப்படையாக கொண்டது கிடையாது. நாளைக்கு அவங்க வாழ்க்கையில இன்னொரு பெரிய துன்பம் வரும்போது அன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படும். அற்புதம் நடக்கலன்னா மறுபடியும் விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை திருவிவேலியத்தின் அடிப்படையில் உறுதியான பாறையின் மேல கட்ட விரும்பினாரு. ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ மெசியா மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்ற அந்த தெய்வீக திட்டத்தை வாசகம் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. வாவ், இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். துக்கத்துக்கு காரணம் துன்பம் கிடையாது, அந்த துன்பத்துக்கான அர்த்தம் புரியாததுதான். இயேசு அந்த துன்பத்துக்கான அர்த்தத்தை திருவிவிலியம் மூலமா விளக்குறாரு. ஆமாம். இத நம்ம இன்றைய சூழ்நிலையோட பொருத்தி பார்த்தா, நம்ம பல நேரங்கள்ல பைபிள் படிக்கிறோம், வாசகம் கேட்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது நம்ம குறுக்கு வழிகளையோ அல்லது உடனடி அற்புதங்களையும் தான் தேடுறோம். உண்மைதான், நம்ம குறுக்கு வழிகளை தான் தேடுறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போய், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு தேட நம்ம தவறிடுறோம் இல்லையா? நிச்சயமா. அந்த சீடர்கள் திருவிவிலியத்தை வாசித்திருந்தார்கள், ஆனா புரிந்து கொள்ளவில்லை. வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரை புரிந்து கொள்ளாத வரைக்கும் எந்த அற்புதமும் நமக்கு முழுமையான விடுதலையை தராது. கரெக்ட். இப்போ இயேசு வழியில நடந்துகிட்டே அந்த வாசகங்களை விளக்கும் போது அந்த சீடர்களுக்குள்ள இன்னும் நடக்குது. அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த இருட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குது. இப்போ அந்த பயணத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். அவங்க எம்மாவு ஊரை நெருங்கிட்டாங்க. அப்போ இயேசு இன்னும் தொடர்ந்து செல்ல போகிறவர் போல காட்டிக்கொள்றாரு. எனக்கு இங்கேயும் ஒரு கேள்வி வருது. அவர் ஏன் அப்படி ஒரு சின்ன நாடகம் மாதிரி பண்ணணும்? அவர் பாட்டுக்கு அவங்க கூடவே போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாமே. இங்கதான் ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய சுதந்திரத்துல தலையிடுவதில்லை. அதாவது நம்ம ஃப்ரீ வில். ஆமா, அவர் வழிய காட்டுவார், திருவிவிலியத்தின் உண்மைகளை விளக்குவார். ஆனா என்னை ஏத்துக்கோன்னு வற்புறுத்த மாட்டார். நம்ம இதயத்தோட கதவை அவர் தட்டுவார். ஆனா திறக்க வேண்டியது நாம் தான். ஓ, நான் தான் அந்த முடிவை எடுக்கணும். கண்டிப்பா. அந்த சீடர்கள் முழு மனதோட கூப்பிட்டா மட்டும்தான் அவர் தங்குவார். அதுதான் அந்த அன்பின் சுதந்திரம். அந்த சீடர்கள் அவரை விட்டுவிட தயாராக இல்ல. எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று அப்படின்னு வற்புறுத்தி அவரை கூப்பிடுறாங்க. ரொம்ப அழகான ஒரு அழைப்பு அது.
இது வெறும் நேரத்தை குறிக்கிற வார்த்தையா மட்டும் எனக்கு தெரியல. எங்க வாழ்க்கையிலேயே இருட்டுடுச்சு, எங்க மனசுக்குள்ளேயும் இருட்டுடுச்சு, நீங்க கூட இருந்தாதான் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கெஞ்சல் அதுல இருக்கு. ரொம்ப அழகான விளக்கம். அவர் அவங்களோடு தங்குறாரு. இப்போ அந்த வீட்டின் மேஜையில அவங்க அமர்ந்திருக்காங்க. அந்த பகிர்வின் தருணம் வருது. ஆமா, அவர் அந்த மேஜையில அமர்ந்து அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றிப்பிட்டு அவர்களுக்கு கொடுத்த நொடி அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. திடீர்னு அவங்க கண்கள் திறக்கப்படுது. அவங்க அவரை முழுமையா அடையாளம் கண்டு கொள்றாங்க. ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் நடந்ததோ அதே வேகத்துல அவர் அங்கிருந்து நனைஞ்சு போயிடுறாரு. இதுல ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அவர்கள் எப்போது அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள்? அப்பம் விடும்போது தானே? ஆமா, அவர் திருவிவிலியத்தை விளக்கிய போது அவர்கள் உள்ளம் பற்றி எரியத்தான் செய்தது. ஆனால் கண்கள் திறக்கப்படவில்லை. எப்போது அவர் அப்பத்தை பிட்டாரோ அப்போதுதான் கண்கள் திறக்கப்பட்டன. எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு புது ரேடியோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சரி, அதோட மேனுவல் புக் எடுத்து படிக்கிறோம். அதுல இந்த ரேடியோ எப்படி வேலை செய்யும், உள்ள என்னென்ன வயர் இருக்குன்னு எல்லாம் ரொம்ப தெளிவா விளக்கியிருப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கு எல்லாம் புரியும். ஆஹா, இவ்வளவு சூப்பரான பொருளான்னு தோணும். அதுதான் திருவிவிலியத்தின் வார்த்தை. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த பிளக் எடுத்து சாக்கெட்ல சொருகி சுவிட்ச் போட்டாதான் அந்த ரேடியோல இருந்து பாட்டு கேட்கும். அந்த பிளக் பண்ற அனுபவம் தான் அந்த அப்பம் பிடும் தருணம். மிகச்சரியான உதாரணம். வார்த்தை என்பது ஆண்டவரை பற்றிய அறிவையும் அவர் திட்டத்தின் புரிதலையும் கொடுக்கிறது. ஆனால் அந்த அப்பம் பிடும் நிகழ்வு, அதாவது நற்கருணை, அவரோடு நம்மை நேரடியாக இணைக்கிறது. ஆமாம், அந்த செயலை அவர் செய்தபோது தங்களை மீட்க தன்னைத்தானே பிட்டுக் கொடுத்த ஆண்டவர் இவர் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஆரம்பத்துல அவங்க கண்களை தடுத்து நிறுத்தியிருந்தா அந்த கிராட்டையோ அப்படிங்கிற தடை உடைக்கப்பட்டு இப்போ அவங்க கண்கள் திறக்கப்படுது. கிரீக்கத்துல இதுக்கு டியானோய்கோ அப்படின்னு சொல்றாங்க. டியானோய்கோ அப்படின்னா, அதாவது முழுமையாக, முற்றிலுமாக திறக்கப்படுதல்னு அர்த்தம். அப்போ வார்த்தையும் அப்பத்தின் பகிர்வும் ஒன்னா இணையும் போதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முழுமையடையுது. இப்போ அடுத்த கட்டத்தை பாருங்க. என்ன நடக்குது? இயேசு அங்கிருந்து மறைஞ்ச உடனே அவங்க என்ன பேசுறாங்க? வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது அந்த முழு நிகழ்வோட கிளைமேக்ஸ். ஆமா, 11 கிலோமீட்டர் தூரம் எருசலேம்ல இருந்து துக்கத்தோட, பாரத்தோட, சோர்வா நடந்தவங்க அவங்க. இப்போ நேரம் இருட்டிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. சாதாரணமா என்ன நினைச்சிருப்பாங்க? சரி, ஆண்டவர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு, நிம்மதியா தூங்குவோம், காலையில எழுந்து எருசலேமுக்கு போய் மத்தவங்க கிட்ட சொல்லுவோம்னு நினைச்சிருக்கணும். ஆனா அவங்க அப்படி செய்யல. கொஞ்சம் கூட தாமதிக்கல. அதே ராத்திரியில உடனே எழுந்து அதே 11 கிலோமீட்டர் தூரத்தை எருசலேம் நோக்கி ஓடுறாங்க. ஆமா. ஆனா காலையில வந்த அந்த பயணத்துக்கும் ராத்திரி திரும்பி போற அந்த பயணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! மிகப்பெரிய வித்தியாசம். காலையில இருட்டுல நடந்தவங்க இப்போ இரவு நேரத்துல நடந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு. அவங்களோட சோர்வு, பயம் எல்லாம் காணாம போயிடுச்சு. அந்த இருட்டு அவங்கள இப்போ தடுக்கல. இதுதான் நாம இன்னைக்கு வாசிக்கிற திருப்பாடல்கள் 18:324 சொல்ற அந்த உண்மையான வெளிப்பாடு. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம் அப்படின்னு. ஆமா, அந்த வெற்றியின் நாள். அந்த வெற்றியின் நாள் அவங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை விரக்தியையும் அகற்றி ஒரு பெரிய அகமகிழ்வை கொண்டு வந்துருச்சு. எருசலேமுக்கு போய் மத்த சீடர்கள் கிட்ட ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அப்படின்னு தைரியமா சான்று பகர்றாங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு உண்மையான நற்செய்தி அனுபவம் நம்மை அப்படியே உட்கார வைக்காது. அது நம்மை எழுந்து ஓடச் செய்யும், மற்றவர்களுக்கு சான்று பகரச் செய்யும். ரொம்ப அருமை. நாமும் பல நேரங்களில் நம்முடைய துக்கங்களில், ஏமாற்றங்களில் மூழ்கி நம் கூடவே நடக்கும் ஆண்டவரை பார்க்க தவறி விடுகிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட சவால் என்னன்னு சொல்லுங்க. வழக்கமா நாம எம்மாவு சீடர்கள் இடத்துல நின்னு யோசிப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்களை அந்த வழிபோக்கன் இடத்துல, அதாவது இயேசு நின்ற அந்த இடத்துல வச்சு பாருங்க. ஓ, இது ஒரு வித்தியாசமான பார்வை. ஆமா, உங்க வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எப்போதாவது யாருக்காவது அந்த அறிமுகம் இல்லாத வழிபோக்கனா இருந்திருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து துக்கத்துல இருட்டுல நடக்கும்போது அவங்களுக்கு அறிவுரை சொல்லாம அவங்க கூட நடந்து அவங்க சொல்றத அமைதியா கேட்டு அவங்க சுமைய பகிர்ந்திருக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்களை யாராவது எங்களோடு தங்கும் என்று அழைக்கும் போது அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்க இருள போக்க உதவி இருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான சவால். இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அடுத்தவர்களுக்கு நாம் வெளிச்சமாக மாறும்போது நம் வாழ்விலும் ஆண்டவரின் பிரசன்னம் இன்னும் பிரகாசமாக ஒளிரும். ரொம்ப உண்மை. அந்த பற்றி எரியும் உள்ளம் என்ற வார்த்தை ரொம்ப ஆழமானது. இதை நினைக்கும் போது திருத்தந்தை 14ஆம் லியோ சொன்ன ஒரு சிந்தனை எனக்கு நினைவுக்கு வருது. ஓ, அக்டோபர் 2025 அவர் சொன்னதை சொல்றீங்களா?
ஆமாம், அவர் இந்த எம்மாவு சீடர்களை பற்றி கூறும்போது எம்மாவு சீடர்கள் சோகமாக நடந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேறுபட்ட ஒரு முடிவை, சிலுவையை அறியாத ஒரு மெசியாவை எதிர்பார்த்தார்கள் என்று கூறினார். அந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது பாருங்க. சிலுவையை அறியாத ஒரு மெசியா. இன்றைய நவீன உலகமும் அதைத்தானே தேடுகிறது. எந்த வலியும் இருக்கக்கூடாது, எந்த தோல்வியும் வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆண்டவரை நம்பினால் எல்லாம் மேஜிக் மாதிரி நடந்துவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் திருத்தந்தை தொடர்ந்து சொன்னதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். என்ன சொன்னார் அவர்? அவர் சொன்னார், எந்த ஒரு வரலாறும் நம்பிக்கையால் சந்திக்கப்பட முடியாத அளவிற்கு ஏமாற்றத்தாலோ அல்லது பாவத்தாலோ குறிக்கப்படுவதில்லை. எந்த வீழ்ச்சியும் இறுதியானதல்ல, எந்த இரவும் நிரந்தரமானதல்ல. இதைவிட ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைய உலகத்திற்கு தேவையா? நீங்களோ நானோ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருந்தாலும் அந்த அன்பை நம்மால் அழித்துவிட முடியாது. கண்டிப்பா. திருத்தந்தை இதை மிக அழகாக, ஏமாற்றத்தின் சாம்பலுக்கு அடியில் எப்போதுமே ஒரு நெருப்புத்தணல் உயிரோடு இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். ஆமா, நம்முடைய தோல்விகள், மனச்சோர்வெல்லாம் சாம்பல் மாதிரி நம்மை மூடி இருக்கலாம். அடுவால் ஆண்டவருடைய வார்த்தை என்ற காற்று படும்போது உள்ளே இருக்கும் அந்த தணல் மீண்டும் பற்றி எரிய தொடங்குகிறது. ரொம்ப அழகான விளக்கம். ஆனா அந்த தணல் மீண்டும் எரிய வேண்டும் என்றால் நாம் அதற்கான விலையை உணர்ந்திருக்க வேண்டும். என்ன விலை அது? நாம் ஏதோ சாதாரணமாக மீட்கப்படவில்லை. இது ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்கப்பட்ட மீட்பு. இதை புரிந்து கொள்ள நாம் பேதுருவின் முதல் திருமடலுக்கு செல்ல வேண்டும். ஓ, 2ஆம் வாசகத்துக்கு வரீங்க. பேதுரு தன்னுடைய முதல் திருமடல்ல இத பத்தி ரொம்ப தெளிவா பேசுறார். ஆமா, அங்கே பேதுரு நாம் எப்படி மீட்கப்பட்டோம் என்பதற்கான பொருளாதார மற்றும் ஆன்மீக விலையை பற்றி பேசுகிறார். வெளியே பெருமையா பேசிக்கிட்டாலும் நம்ம மூதாதையர்கள் கிட்ட இருந்து வழி வழியாய் வந்த பல காரியங்கள் உள்ளீடற்ற ஒரு வெற்று வாழ்க்கையை தான் நம்ம கொடுத்திருக்க. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த மாபெரும் விலைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பேதுரு ஒரு முக்கியமான முரண்பாடு மாதிரி தோணக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அந்த 17வது வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. ஆமா, நான் அதை கேட்கணும் தான் இருந்தேன். அந்த வாசகம் சொல்லுது, ஆண்டவரை நம்ம அன்பான தந்தை அப்படின்னு கூப்பிடுறோம். ஆமா. ஆனா அதே தந்தை ஆளை பார்க்காம அவரவர் செயல்களின் படியே தீர்ப்பு வழங்குற ஒரு நடுவரா இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். எனக்கு என்ன ஒரு நிரடல்னா, நிபந்தனையற்ற அன்பை காட்டுற ஒரு தந்தை எப்படி கண்டிப்பான ஒரு நடுவரா இருக்க முடியும்? இது முரண்பாடாக இல்லையா? பொதுவா பார்க்கும்போது இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். நாம அன்பு அப்படிங்கறத எல்லா தவறுகளையும் கண்டும் காணாம விட்டுடுற ஒரு மென்மையான உணர்வுன்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது தப்பு செஞ்சாலும் செல்லம் கொடுக்கறது அன்பாயிடாதுன்னு சொல்றீங்க. அதேதான். கொஞ்சம் நிதர்சனமா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல தந்தை தான் குழந்தை மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பார். ஆனா அந்த குழந்தை மற்றவர்களை காயப்படுத்தும் போதோ அல்லது தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு தவறான பாதையில போகும்போதோ அந்த தந்தை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? கண்டிப்பா மாட்டாரு. எவ்வளவு அன்பா இருந்தாலும் அந்த தப்ப அடிச்சாவது தடுத்து நிறுத்துவாரு. அதான் விஷயம். அந்த இடத்துல அவர் ஒரு கண்டிப்பான நடுவரா மாறி எந்த பாரபட்சமும் பார்க்காம அந்த தப்ப திருத்துவார். தப்ப தப்புன்னு சுட்டி காட்டுறதுதான் உண்மையான அன்பு. ஓ, இப்ப புரியுது. நம்ம ஆண்டவர் நம்மள கண்மூடித்தனமா நேசிக்கிறார். ஆனா நம்ம பாவங்களை அவர் சகிச்சுக்க மாட்டார். அதனாலதான் அவர் ஒரு நீதியான நடுவராக செயல்படுகிறார். ஒருவேளை அவர் நம்ம தவறுகளை கண்டும் காணாம விட்டார்னா அவர் ஒரு நல்ல தந்தையா இருக்கவே முடியாது. ரொம்ப அருமையான விளக்கம். அவர் நம்மள நேசிக்கிறாரு, ஆனா நம்ம செயல்களுக்கு நாம பொறுப்பேற்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமா, அதுதான் உண்மையான பொறுப்புள்ள அன்பு. அதனாலதான் இந்த உலகத்துல நாம அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள் அப்படின்னு பேதுரு சொல்றார். இங்கதான் எனக்கு அடுத்த கேள்வி வருது. கேளுங்க. இந்த அந்நியராய் வாழுதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது ஏதோ நாடோடிகள் மாதிரி வாழணும்னு தோணுது. நாம எல்லாருமே இந்த உலகத்துல நம்ம சொந்த மண்ணுல நம்ம மக்களோட தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நாம அந்நியர்கள்? இது ரொம்ப நல்ல கேள்வி. நிலவியல் ரீதியா நாம இங்க குடியிருக்கலாம். ஆனா ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம உண்மையான குடியுரிமை இந்த உலகத்துல இல்ல. இத இன்றைய நவீன உலகத்தோட இணைச்சு பாருங்களேன். சரி, சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்றீங்க. அங்க இருக்கிற எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க இல்ல குறுக்கு வழியில சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுதான் அங்க எழுதப்படாத சட்டம். ஆமா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதுதான் நடக்குது. அந்த இடத்துல நீங்க மட்டும் நேர்மையாகவும் அறநேரியோடும் வாழ முயற்சி செய்யும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி பாப்பாங்க? கண்டிப்பா என்ன ஒரு விசித்திரமான பிறவி மாதிரி தான் பாப்பாங்க. கூட்டத்துல சேராத ஒரு ஆளா, ஏதோ வெளியூர்ல இருந்து வந்த ஆள் மாதிரி ஒதுக்கிடுவாங்க.
அந்த ஒதுக்கப்பட்ட உணர்வு தான் அந்நியராயிருத்தல். நீங்க நீதியான நடுவராகிய ஆண்டவரின் வழியில நேர்மையா நடக்கும்போது இந்த ஊழல் நிறைந்த மாயையான உலகத்துக்கு நீங்க ஒரு அந்நியரா தான் தெரிவீர்கள். அதாவது நம்ம குணாதிசயங்கள் இந்த உலகத்துக்கு செட் ஆகாது. கரெக்ட். அதனால ஒரு அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ நாம நேர்மையா இருக்கிறதுக்காக ஒதுக்கப்படுறோன்னு மனச்சோர்வடைய தேவையில்லை. ஏன்னா இது நம்ம நிரந்தரமான வீடு கிடையாது. ஆனா இந்த நேர்மைக்கு நாம பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ நீங்க சொன்ன அந்த நீதியான நடுவர் முன்னாடி நம்மளால எப்பவுமே சரியா வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, நாம எல்லாருமே பலவீனமான மனிதர்கள் தான். நாமளும் பல நேரங்கள்ல அந்த வழியிலிருந்து விலகிடுறோம். இங்கதான் அந்த கடன் அடைக்கிற விஷயம் வருதுன்னு நினைக்கிறேன். 18-19 வசனங்களை சொல்றீங்க. ஆமா, பேதுரு சொல்றார், உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமாகும்னு சொல்றார். இந்த வார்த்தைகள்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அந்த வீணான நடத்தை, இன்னொன்னு அதற்கான மாபெரும் விலை. நான் முதல்ல அந்த வீணான நடத்தை பத்தி பேச விரும்புறேன். சரி, சொல்லுங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம நினைச்சுக்கிறோம், பரம்பரையா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வராங்கன்னா அது கண்டிப்பா சரியாதான் இருக்கும்னு. அதனாலதான் எந்த கேள்வியும் கேட்காம அந்த பழக்க வழக்கங்களை விடாம புடிச்சிட்டு இருக்கோம். ஆமா, வெளியிருந்து பார்க்க பெரிய பாரம்பரியம் மாதிரி தெரியும், ஆனா உள்ள எந்த ஜீவனும் இருக்காது. ஆமா, வெறும் சடங்குகளா தான் இருக்கும். வெறும் வெற்று சடங்குகள், மனிதர்களை பிரிக்கும் ஏற்றத்தாழ்வுகள், மூட நம்பிக்கைகள், பகட்டுக்காக செய்யப்படுற காரியங்கள், இதெல்லாம் தான் அந்த வீணான நடத்தை. இத உடைத்தெறிவது மனிதர்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் கடினம்னு கேட்டா அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம அடையாளமா மாறிடுச்சு. கரெக்ட். ஆனா இத என்ன ரொம்ப யோசிக்க வைக்கிற விஷயம் அந்த விலை. ஆண்டவர் நினைச்சிருந்தா, சரி இவங்க அறியாம பாவம் செஞ்சிட்டாங்க, நான் சும்மா மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிருக்கலாமே. ஆமா, நிறைய பேர் இப்படிதான் கேட்பாங்க. எதுக்காக தங்கம் வெள்ளிய தாண்டி கிறிஸ்துவின் ரத்தம் அங்க விலையா கொடுக்கப்படணும்? ரத்தம் அப்படிங்கிறது ஏன் அங்க கட்டாயமாச்சு? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இத புரிஞ்சுக்கணும்னா நாம திருவிவிலியத்தின் பின்னணிய பார்க்கணும். ஆண்டவர் நீதியானவர்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர் பாரபட்சம் பார்க்காத நடுவர். ஆமா, ஒரு தப்பு நடந்தா அதுக்கு ஒரு தண்டனை இருந்தே ஆகணும். திருவிவிலியம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது ஒரு உயிர் பிரிக்கப்படணும், ரத்தம் சிந்தப்படணும். சரி, அதனாலதான் பழைய காலத்துல மக்கள் தங்கள் செஞ்ச பாவங்களுக்காக மாசற்ற ஆட்டுக்குட்டிய பலியிட்டாங்க. அந்த ரத்தம் அவங்க பாவங்களை தற்காலிகமா மறைச்சது. அப்போ இரத்தம் அப்படிங்கிறது வெறும் திரவம் கிடையாது, அது உயிரை குறிக்குது இல்லையா? சரியா சொன்னீங்க. இரத்தம் என்பது உயிர். ஆனா மிருகங்களோட இரத்தம் மனிதர்களோட பாவத்தை நிரந்தரமா நீக்க முடியாது. அது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு மட்டும்தான். அதேதான், மனிதர்கள் தங்களை மீட்க அவங்க கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி பணம் சொத்து எதை கொடுத்தாலும் அது பத்தாது. ஒரு அழியாத ஆன்மாவை மீட்க அழிஞ்சு போற பணத்தால எப்படி முடியும்? முடியாது, அது ஈடு ஆகாது. அதனாலதான் எந்த ஒரு பாவமும் அறியாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டது. இத கேட்கும்போது இன்னைக்கு இருக்கிற நம்ம சமுதாயத்தோட நிலைமை தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி சொல்றீங்க? நவீன உலகத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் தங்களோட குறைகளையும் உள்ள இருக்கிற வெறுமையும் மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? பொன்னும் வெள்ளியும், அதாவது பணத்தையும் பொருளாசையும் தேடி ஓடுறாங்க. ஆமா, பணம் இருந்தா எல்லாம் கிடைச்சிடும் நம்புறாங்க. எனக்கு ஒரு மதிப்பு வரணும்னா நிறைய காசு இருக்கணும், பெரிய பதவி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களை தாங்களே ஒரு விலை போட்டு இந்த சமூகத்துக்கிட்ட வித்துக்க தயாரா இருக்காங்க. அங்கதான் நாம தோத்து போறோம். ஒரு மனித ஆன்மாவின் உண்மையான மதிப்பு அவனிடமுள்ள பணத்திலோ பதவியிலோ இல்லவே இல்ல. உண்மைதான். தாழ்வு மனப்பான்மையினாலையும் தங்களை யாருமே மதிக்கலேங்கிற ஏக்கத்திலையும் தவிக்கிற இன்றைய தலைமுறைக்கு இந்த வாசகம் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுது. அதாவது நான் என்ன ஒண்ணுமே இல்லாத ஆள நினைச்சிட்டு இருக்கலாம், சமூகத்திலே எனக்கு எந்த அந்தஸ்தும் இல்லாம இருக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவர் என்னை மீட்க தன் சொந்த இரத்தத்தையே விலையா கொடுத்திருக்காருன்னா அப்போ என் மதிப்பு எவ்வளவு பெருசு. அதுதான் முக்கியமான திறப்பு. தங்கம் வெள்ளி எல்லாம் ஒரு கட்டத்துல அழிஞ்சிடும், அதோட மதிப்பு ஏறும் இறங்கும். ஆனா கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்க ஆன்மாவின் மதிப்பு என்னைக்குமே குறையாது. ஆமா, அது நிரந்தரமானது.
இது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு நீங்களே குறைவான மதிப்பு கொடுத்துக்க கூடாது. என்னோட மதிப்பு என்னோட வங்கி கணக்குல இல்ல, சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மன அமைதியை கொடுக்குது. கண்டிப்பா. சரி, இப்போ நம்ம அடுத்த வசனங்களுக்கு வருவோம். இங்கதான் ஒரு மாபெரும் இறை சிந்தனை வருது. உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இந்த வார்த்தைகள் ஆண்டவரோட மீட்பு திட்டத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுது. இங்க நான் கொஞ்சம் மாற்று கருத்து வைக்க விரும்புறேன். இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. கிறிஸ்துவின் மூலமான இந்த மீட்பு திட்டம் உலகம் தோன்றுவதற்கு முன்பே, அதாவது உலகத்தோட ஆரம்பத்துக்கே முன்னாடி திட்டமிடப்பட்டது அப்படின்னா அதுல ஒரு நிரடல் இருக்கு. சரி, மனிதர்கள் பாவம் செய்வாங்கன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் மனிதர்கள் பல ஆயிரம் வருஷங்களா அந்த வீணான நடத்தையில சிக்கி தவிக்க விட்டு இத்தனை காலம் கஷ்டப்பட்ட பிறகு இந்த கடைசி காலத்துல அதை வெளிப்படுத்தணும்? ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. ஆரம்பத்திலேயே இந்த மீட்பரை அனுப்பி தடுத்திருக்கலாமே. இது ரொம்ப ஆழமான பலருடைய மனசுல எழுகிற கேள்விதான். ஆண்டவர் ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்கணும்? ஏன் மனிதர்களை தவிக்க விடணும்? இத நாம கொஞ்சம் தர்க்க ரீதியா சிந்திப்போம். சரி, சொல்லுங்க. ஆண்டவர் மனிதர்களை உருவாக்கும் போது அவங்களுக்கு சுதந்திரமான விருப்பத்தை கொடுத்தார். இயந்திர மாதிரி செயல்பட அவர் யாரையும் படைக்கல. ஆமா, நம்ம ரோபோ கிடையாது. மனிதர்கள் தங்களோட சொந்த முயற்சியால சட்டங்களை பின்பற்றி நல்லவங்களா வாழ்ந்து தங்களை தாங்களே காப்பாத்திக்க முடியுமான ஒரு முழுமையான வாய்ப்பு மனித குலத்துக்கு கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. ஓ, அப்ப இந்த சட்டம், இறைவாக்கினர்கள், பழிகள் இதெல்லாம் அந்த வாய்ப்பின் ஒரு பகுதி தானா? ஆமா, பல நூற்றாண்டுகளாக இறைவாக்கினர்கள் மூலமா எச்சரிக்கப்பட்டும் மனிதர்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாங்க. மனித குலத்துக்கு தங்களால தங்களை மீட்டுக்கவே முடியாது, ஒரு தூய்மையான மீட்பர் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற ஏக்கம் முழுமையா வர வேண்டிய காலம் அது. அதாவது நம்ம இயலாமை நமக்கு புரியணும். கரெக்ட். ஒரு நோய் தன்னோட உச்சத்தை தொடும்போதுதான் அதற்கான மருந்தின் அருமை முழுசா புரியும். அதுக்காக ஆண்டவர் பொறுமையா காத்திருந்தாரு. அதனாலதான் சரியான நேரம் வந்தப்போ உலகத்தின் ஆரம்பத்திலேயே திட்டமிடப்பட்ட அந்த முதன்மை திட்டத்தை அவர் செயல்படுத்தினார். அப்போ மனிதன் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அவசரமா உருவாக்கின ஒரு மாற்று திட்டம் இது கிடையாது. இது தொடக்கத்திலிருந்தே இருந்த ஒரு தீர்மானம். சரியா சொன்னீங்க. அது மாற்று திட்டம் இல்ல, அதுதான் முழுமையான திட்டம். அதை விட முக்கியமான விஷயம் 21வது வசனத்துல பேதுரு சொல்றாரு பாருங்க. இருந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தி இருக்கார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இப்படி செய்தார். இது அப்படியே இன்றைய காலகட்டத்துக்கு கொண்டு வருவோம். சரி, இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ நிச்சயமற்ற தன்மைகள் இருக்கு. பொருளாதாரம் எப்படி போகுமோ, வேலை இருக்குமோ இருக்காதோ, குடும்பத்துல என்ன நடக்குமோன்னு ஏகப்பட்ட பயம். ஆமா, காலையில எழுந்திருச்சு செய்தித்தாளை படிச்சாலே உலகமே முடிவுக்கு வரப்போகுதோங்கிற அளவுக்கு பயம் சுத்தி இருக்கு. அந்த பயம் தேவையற்றதுன்னு இந்த வாசகம் சொல்லுது. ஏன்னா நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கு? அழிஞ்சு போற இந்த தற்காலிகமான உலகத்தின் மேல இல்ல, மரணத்தையே வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை இருக்கு. ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, எந்த வழியும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மரணத்துக்கே முற்றுப்புள்ளி வச்ச ஆண்டவர் உங்க பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த உயிர்த்தெழுதல் தான் நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஆணிவேர். உலகத்தோட பார்வையிலிருந்து ஆண்டவரோட பார்வைக்கு நம்ம மாற்ற ஒரு சிறப்பான உரையாடலா இது அமைஞ்சிருக்கு. ஆமா, ரொம்ப அவசியமான ஒரு தேடல் இது. இதுவரைக்கும் நம்ம பேசுனது சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா, இன்றைய வாசகம் நமக்கு 3 முக்கியமான குறிப்புகளை உணர்த்துது. சரி, சொல்லுங்க. முதல் விஷயம், நம்ம ஆண்டவர் அன்பான தந்தையாகவும் அதே நேரம் நீதியான பாரபட்சமற்ற நடுவராகவும் இருக்காரு. எனவே இந்த உலகத்துல அந்நியர்களா வாழ்ந்தாலும் அவருக்கு மட்டுமே அஞ்சி நேர்மையா வாழணும். கரெக்ட். இரண்டாவது, அழியக்கூடிய செல்வங்களை விட நம்ம மீட்பின் விலை மேலானது. தங்கம் வெள்ளியால வாங்க முடியாத நம்ம ஆன்மாவை கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தால மீட்டிருக்கார். ஆமா. மூன்றாவது, உலகம் தோன்றுவதற்கு முன்பே திட்டமிடப்பட்ட இந்த மீட்பு உயிர்த்தெழுதல் வழியாக நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையிலும் பயப்பட தேவையில்லை. ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. இதையே ஒரு சிந்தனையா நான் பார்வையாளர்களை நோக்கி முன்வைக்க விரும்புறேன். கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை மாசு மறுவற்ற ஒரு மாபெரும் பதியால், அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்றால் இன்று முதல் உங்களை நீங்களே எப்படி பார்ப்பீர்கள்? ஆழமான கேள்வி.
மற்றவர்களை எப்படி மதிப்பீர்கள்? இன்னும் அந்த பழைய வீணான நடத்தைகளிலேயே உழன்று கொண்டிருக்க போகிறீர்களா? அல்லது உங்களின் உண்மையான மதிப்பை உணர்ந்து ஆண்டவர் கொடுத்த புது வாழ்வை வாழப்போகிறீர்களா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது நம்ம வாழ்க்கையோட பாதையை மாற்றியமைக்கக்கூடிய சிந்தனை. இங்கே நாம் ஒரு நிமிடம் நிறுத்தி இன்றைய நவீன மனிதர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றான தாழ்வு மனப்பான்மை, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி பேச வேண்டும். இன்றைய உலகம் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை நிர்ணயிக்கிறது. பணம் எல்லாவற்றையும் சரி செய்யும் என நினைக்கிறோம். ஆமாம், நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை வைத்துத்தானே நம் மதிப்பை அளவிடுகிறார்கள். கரெக்ட். ஆனால் விலை மதிக்க முடியாத ஒன்றால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம் என்பதை உணரும்போது இன்றைய நவீன மனிதர்கள் தங்களின் சுய மதிப்பை பற்றிய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எப்படி விடுபட முடியும்? ரொம்ப அருமையான கேள்வி. பொருளாதாரத்தில் ஒரு பொருளின் மதிப்பு எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளுக்காக ஒருத்தர் எவ்வளவு விலை கொடுக்க தயாராக இருக்கிறாரோ அதுதானே அந்த பொருளின் மதிப்பு. எக்ஸாக்ட்லி. ஒரு பழைய ஓவியத்திற்கு ஒரு கோடீஸ்வரர் 100 கோடி ரூபாய் கொடுத்தால் அந்த ஓவியத்தின் மதிப்பு 100 கோடி. இப்போ புரியுது. இப்போ பேதுரு நமக்கு கற்றுத்தரும் அந்த சுய மதிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களுக்காக தன்னுடைய சொந்த உயிரையே விலையாக கொடுத்திருக்கார். தன்னுடைய உயர் மதிப்புள்ள ரத்தத்தையே விலையாக கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? அதை கணக்கிட முடியாதது. வாவ்! அதை அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஒட்டுமொத்த பார்வையும் தலைகீழாக மாறிவிடுகிறது. நாம் சமூக வலைத்தளங்களை பார்த்து மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நான் அழகில்லை, எனக்கு திறமை இல்லை என்று நினைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆமாம், இவ்வளவு பெரிய விலை கொடுத்து மீட்கப்பட்ட நாம் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுவது அந்த விலையுயர்ந்த ரத்தத்தையே அவமதிப்பதற்கு சமம் இல்லையா? முற்றிலும் உண்மை. அதனாலதான் பேதுரு அந்த வாசகத்தில் நீங்கள் வீணான நடத்தையினின்று விடுவிக்கப்பட்டுள்ளீர்கள் என்கிறார். இவ்வளவு பெரிய விலை கொடுத்து மீட்கப்பட்ட நீங்கள் மீண்டும் இந்த உலகத்தின் அற்பமான விஷயங்களுக்கு பின்னால் ஓடாதீர்கள்னு அவர் சொல்றார். இறை பக்தியோடு மதிப்புள்ளவர்களாக வாழுங்கள் என்று அவர் நம்மை அழைக்கிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்து கொண்ட மனிதர்களின் வாழ்க்கை எப்படி மாறும்? அதுக்கு ஆகச் சிறந்த உதாரணம் அந்த பேதுரு தான். திருத்தூதர் பணிகள் நூல்ல நாம இதை பார்க்கலாம். முதல் வாசகத்துல வர்ற பெந்தகோஸ்து நாளின் நிகழ்வுதானே? ஆமா, அந்த நாள்ல பேதுரு 11 எழுந்து நின்று உரையாற்றும் அந்த பகுதியை கொஞ்சம் உற்று நோக்குவோம். நேயர்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய வரலாற்று நிகழ்வு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பல இருளான தருணங்களுக்கு இந்த வாசகத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு. முதல்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பேதுருவோட அந்த அதிரடியான மாற்றம். அந்த பெந்தகோஸ்து நாள் மாற்றம். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி இயேசுவை சிலுவையில அறைய போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் ஒளிஞ்சுகிட்டவர் இவரு. உண்மைதான், தன்னோட உயிரை காப்பாத்திக்க பயந்தாரு. ஒரு சாதாரண வேலைக்காரி கேட்டப்போ இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி மறுதளிச்சவரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு பெந்தகோஸ்து நாள்ல 11 திருத்தூதர்களோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி எப்படி நிக்கிறாரு? ஒரு மாபெரும் படைய வழி நடத்துற தளபதி மாதிரி கம்பீரமா எழுந்து நின்னு பேசுறாரு. அதுதான், ஒரு மனிதனுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வர முடியும்? இது மனுஷீகமா நடக்கல. தூய ஆவியின் வல்லமை ஒரு மனிதனை எப்படி உருமாற்றும் அப்படிங்கிறதுக்கு பேதுரு ஒரு நேரடி சாட்சி. ஆமா, கரெக்ட். அவர் அன்னைக்கு அந்த கூட்டத்துல பேசும்போது நசரேத்து இயேசுவ வெறும் ஒரு நல்ல போதகன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசு வழியா மாபெரும் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செஞ்சாருன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அடையாளங்கள், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பின்னணியை நம்ம கவனிக்கணும். திருவிவிலியத்துல இந்த அடையாளங்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. அதாவது அடையாளம்னா அது ஒரு சான்று மாதிரி. எக்ஸாக்ட்லி. அடையாளம்னா என்ன? அது ஒரு வழிகாட்டி, தான் யாருன்னு நிரூபிக்கிற ஒரு ஆதாரம். இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாமே அவர் யாரு, அவர் எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கறத காட்டுற அடையாளங்களா இருந்துச்சு. அது பேதுரு ரொம்ப துணிச்சலா இன்னைக்கு எடுத்துரைக்கிறாரு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? நீங்க சொல்ற மாதிரி இயேசு இவ்வளவு வல்லமை பொருந்தியவர், ஆண்டவர் அவர் வழியா இத்தனை பெரிய அடையாளங்களை செஞ்சாரு அப்படின்னா ஏன் அவரை திருச்சட்டம் அறியாத சாதாரண மனுஷங்க பிடிச்சு சிலுவையில் அறைய முடிஞ்சது? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு நியாயமான கேள்விதான்.
இது சாதாரணமா யோசிச்சு பார்த்தா ஆண்டவரோட வல்லமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி மாதிரி தானே தெரியுது. உலகத்தை படைச்ச ஆண்டவரால தன்னுடைய மகனை அந்த சிலுவை மரணத்திலிருந்து காப்பாத்த முடியலையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? வெளிப்பார்வைக்கு அப்படிதான் தோணும். முதல் நூற்றாண்டுல இருந்த யூதர்களுக்கும் ரோமையர்களுக்கும் சிலுவை அப்படிங்கிறது ஒரு மாபெரும் முட்டாள்தனமாவும் அவமானத்தின் சின்னமாவும் தான் தெரிஞ்சது. ஆமா, சபிக்கப்பட்ட ஒண்ணுன்னு தானே நம்புனாங்க. கரெக்ட். மரத்துல தூக்கிலிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அவங்க நம்பினாங்க. ஆனா பேதுரு தன்னுடைய உரையில இதை ரொம்ப அழகா உடைக்கிறாரு. 23வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ ஆண்டவரோட கையை மீறி நடந்த ஒரு விபத்து கிடையாது. ஆமா, ஆண்டவர் தான் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்க கையில விட்டு விட்டார் அப்படின்னு சொல்றாரு. வாவ், மனிதர்களோட அந்த தீய செயல்களை கூட ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டாரா? அதுதான் ஆண்டவரோட மிகப்பெரிய வல்லமை. மனிதர்களோட அந்த தீய எண்ணங்களை, அவங்களோட அதிகார வெறிய கூட ஆண்டவர் தன்னுடைய மாபெரும் மீட்பின் திட்டத்துக்கு பயன்படுத்திட்டாரு. இயேசுவோட சிலுவை மரணம் ஒரு தோல்வி இல்ல, அது மனித குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க ஆண்டவர் திட்டின ஒரு ஆழமான திட்டம். அப்போ அந்த சிலுவை அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வழி. அதனாலதான் அந்த மரணம் அவரை நிரந்தரமா கட்டி போட முடியல. உண்மைதான். இத நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பாத்தீங்கன்னா, நல்ல கொதிச்சுக்கிட்டு நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்கிற அந்த பிரமாண்டமான சூரியனை ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அடைச்சு வைக்கணும்னு யாராவது நினைச்சா? அது ஒரு பெரிய முட்டாள்தனமாச்சே. ஆமா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த பாட்டில் அடுத்த செகண்ட் சுக்கு நூறா வெடிச்சு சிதறிடும். அதை விட பெரிய முட்டாள்தனம் வாழ்வின் ஊற்றான இயேசுவை மரணம் அப்படிங்கிற இருட்டுக்குள்ள அடக்கி வைக்க நினைச்சது. மிக அருமையான ஒப்பீடு. சூரியனோட வெப்பம் எப்படி அந்த பாட்டில உடைச்சுக்கிட்டு வெளியே வருமோ, அதே மாதிரிதான் இயேசு மரணத்தின் சங்கிலிகளை உடைச்சுக்கிட்டு உயிர்த்தெழுந்தார். அவர் அந்த மரணம் தன் பிடியில வச்சிருக்கவே முடியாது. 24வது வசனத்துல பேதுரு இததான் ரொம்ப உற்சாகமா சொல்றாரு. ஆமா, அந்த மரணத்தின் பிடியை இயேசு உடைச்சார் அப்படிங்கறத நிரூபிக்க பேதுரு அன்னைக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா இன்னொரு வாதத்தையும் முன்வைக்கிறாரு. என்ன வாதம் அது? அங்க இருந்த யூதர்களுக்கு அரசர் தாவீதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவர் அவங்களோட மிகப்பெரிய கதாநாயகன். அந்த தாவீது அரசர் திருப்பாடல்கள்ல சொன்ன ஒரு இறைவாக்க பேதுரு மேற்கோள் காட்டுறாரு. ஓ, அந்த 25வது வசனத்துல இருந்து வருதே அதுவா? கரெக்ட். பேதுரு சொல்றாரு, என் உடல் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், தூயவரை படுகுழியை காணவிட மாட்டீர் அப்படின்னு தாவீது சொல்லியிருக்காருன்னு சுட்டி காட்டுறாரு. இது தாவீது பாடின வார்த்தைகள். ஆமா, இது தாவீது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தூய ஆவியின் தூண்டுதலால பாடின வார்த்தைகள். அவர் ஒரு இறைவாக்கினர் அப்படிங்கறதால அவருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. கொஞ்சம் இருங்க, இங்க ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வருது. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. தாவீது அப்படி பாடியிருக்கலாம், ஆனா தாவீது இறந்து பல 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் அடக்கம் செய்யப்பட்டாரு. அவரோட கல்லறை பேதுரு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கூட அவங்க கண் முன்னாடி எருசலேம்ல தான் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா, அந்த கல்லறை அங்கதான் இருந்துச்சு. 29வது வசனத்துல பேதுருவே அதை தெளிவா சொல்றாரு. அப்போ தாவீதோட உடல் அந்த படுகுழியில அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என் உடல் படுகுழியை காணாது அப்படின்னு தாவீது யார பத்தி பேசினாருன்னு பேதுரு அந்த மக்கள் கிட்ட எப்படி புரிய வைக்கிறாரு? அவரோட லாஜிக் என்ன? இதுதான் பேதுருவோட பேச்சுல இருக்கிற மிகச்சிறந்த ஒரு இறையியல் வாதம். அவர் அந்த மக்களோட மனநிலைய ரொம்ப சரியா கையாள்றாரு. நமது குல முதல்வராகிய தாவீதை நீங்க ரொம்ப மதிக்கிறீங்க, ஆனா அவர் இறந்துட்டாரு. அவர் கல்லறை நம்ம கண் முன்னாடி தான் இருக்கு. அதனால அவர் தன்னை பத்தி அந்த இடத்துல பேசல. அவர் ஒரு இறை வாக்கினர் அப்படிங்கறதால தன்னோட வழி தோன்றல் ஒருவர் அரியணையில் வீற்றிருப்பாருன்னு ஆண்டவர் தனக்கு அளித்த வாக்குறுதி அவர் அறிஞ்சிருந்தாரு அப்படின்னு விளக்குறாரு. ஓ, அப்ப தாவீது வரப்போகிற மெசியாவை பத்தி பேசுறாரா? எக்ஸாக்ட்லி. வரப்போகிற மெசியாவான கிறிஸ்துவை பத்தி அவருடைய உயிர்த்தெழுதலை முன்னறிந்துதான் தாவீது அப்படி சொன்னாருன்னு பேதுரு ரொம்ப ஆணித்தரமா நிரூபிக்கிறாரு. அந்த இறைவாக்கு தாவீதுக்கு நிறைவேறல, ஆனா இயேசுவுக்கு நிறைவேறுச்சு. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமா, அவர் உடல் படுகுழியை காணல. இதுக்கு நாங்க எல்லாருமே நேரடி சாட்சிகள் அப்படின்னு பேதுரு அந்த மக்கள் முன்னாடி தைரியமா அறிவிக்கிறாரு. வாவ், தாவீது என்ற மனிதனை தாண்டி அவரோட வார்த்தைகள் எப்படி இயேசுவை குறிக்குதுன்னு ரொம்ப ஆழமா பேதுரு இணைக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு சத்தியம். கண்டிப்பா. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு நவீன உலகத்துல நம்ம மனிதர்கள் பலவிதமான மரண குழிகள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஆமா, அது உண்மைதான். அது மருத்துவத்தால குணப்படுத்த முடியாத ஒரு நோயா இருக்கலாம்,
கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல விவாகரத்துல நிக்கிற உறவு சிக்கல்களா இருக்கலாம். எவ்வளவு முயற்சி செஞ்சும் கிடைக்காத வேலை வாய்ப்பின்மையா கூட இருக்கலாம். இதெல்லாமே நம்மள உயிரோட புதைக்கிற இருண்ட குழிகள் தான். அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட மனுஷன் மாதிரி வெளியே வர வழியே தெரியாம நிறைய பேர் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது 100% உண்மை. அப்படி தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பேதுருவோட இந்த உரை ஒரு மாபெரும் நம்பிக்கையை தருது. தாவீது அந்த திருப்பாடல்கள்ல தொடர்ந்து சொல்றாரு, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. நிறைவான மகிழ்ச்சி. ஆமா, எந்த ஆண்டவரின் வல்லமை இயேசுவை மரணத்தின் இருள்ல இருந்து அந்த கல்லறையிலிருந்து உயிர்த்தெழச் செய்ததோ, அதே ஆண்டவரின் வல்லமை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற குழிகள்ல இருந்தும் உங்களை வெளியே கொண்டு வரும். நிச்சயமாக. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அவர் உங்க வாழ்க்கையில குறுக்கிடும் போது அந்த அடைக்கப்பட்ட குகையில ஒலிக்கீற்று வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் நிறைவான மகிழ்ச்சியும் கட்டாயம் கிடைக்கும். அந்த நிறைவான மகிழ்ச்சி எப்படி கிடைக்குது அப்படிங்கறதையும் பேதுரு 33வது வசனத்துல ரொம்ப அழகா விளக்குறாரு. இயேசு உயிர்த்தெழுந்ததோட மட்டும் இந்த நிகழ்வு முடிஞ்சிடல. ஆமா, அது ஒரு தொடர்ச்சி. அவர் ஆண்டவரின் வலது பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடம் இருந்து பெற்று அன்னைக்கு அந்த மக்கள் மேல பொழிந்தருளினார். பெந்தகோஸ்த் நாளோட மையமே அதுதானே. எக்ஸாக்ட்லி. பெந்தகோஸ்த் அன்னைக்கு அந்த மக்கள் பார்த்த அந்த நெருப்பு நாவுகள், கேட்ட அந்த பல மொழிகள், இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் இல்ல. சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த அதே இயேசு விண்ணகத்துக்கு சென்று தந்தையிடம் இருந்து பெற்று தந்த அந்த தூய ஆவியின் வல்லமைதான் அப்படிங்கறது பேதுரு நிலைநாட்டுறார். உண்மைதான். இந்த தூய ஆவியானவர் ஏதோ அன்னைக்கு இருந்த திருத்தூதர்களுக்கு மட்டுமானவர் கிடையாது, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குமானவர். நமக்கும் அந்த வல்லமை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அன்னைக்கு பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் அந்த தூய ஆவியின் வல்லமையை பெற்று எப்படி பயத்தை விட்டுட்டு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக மாறினார்களோ, அதே போல இன்று நாமும் நம்முடைய அன்றாட சவால்களுக்கு மத்தியில அந்த தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ரொம்ப அருமையான அழைப்பு. அந்த தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நாம நம்மளோட பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட மாட்டோம். பேதுரு போல தைரியமா எழுந்து நின்னு அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வோம். இதெல்லாம் தாண்டி இந்த உரையை வாசிக்கும் போது என்ன ரொம்பவும் சிந்திக்க வச்ச கொஞ்சம் ஆழமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அது? நேயர்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு இந்த அனல் பறக்கும் உரையை யாருக்கு முன்னாடி ஆட்டிக்கிட்டு இருக்காரு? எருசலேம் மக்கள் முன்னாடி. ஆமா, ஆனா அந்த மக்கள் யாரு? வெறும் சில வாரங்களுக்கு முன்னாடி பிலாத்துவின் அரண்மனை முற்றத்துல நின்னு இவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு கத்தி இயேசுவோட மரணத்துக்கு நேரடி காரணமா இருந்த அதே மக்கள் கிட்டதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க கைகள்ல இயேசுவோட ரத்தம் படிஞ்சிருக்கு. ஓ, அதை கேட்கும் போதே சிலிருக்குது. இதைத்தான் ஆண்டவருடைய எல்லையற்ற இரக்கம்னு சொல்லணும். மனுஷங்க கோணத்துல பாத்தீங்கன்னா தான் உயிர் தெழுந்த பிறகு இயேசு அந்த மக்களை அழிச்சிருக்கலாம். கண்டிப்பா ஒரு பழி வாங்கும் எண்ணம் இருந்திருக்கலாம். என்ன சிலுவையில் அரைஞ்சிங்கள, இப்ப பாருங்க என் வல்லமைன்னு சொல்லி அவங்கள தண்டிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. மாறாக உலகத்திலே மிகச்சிறந்த கொடையான தன்னுடைய தூய ஆவிய அதே மக்கள் மேல பொழிகிறார். எப்பேற்பட்ட ஒரு இரக்கம் பாருங்க. சிலுவையில அரைஞ்சவங்களுக்கே தூய ஆவியின் அபிஷேகத்தை தர்றாருன்னா ஆண்டவரோட இரக்கம் எவ்வளவு பெரியது. மனிதர்களாகிய நம்மளோட தவறுகளை விட, நம்மளோட பாவங்களை விட ஆண்டவரோட இரக்கம் எத்தனையோ மடங்கு மிக பெரியது. இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய சவாலையும் ஆறுதலையும் ஒரே நேரத்துல தருது. நாம நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், ஆண்டவரை பலமுறை மறுதலிச்சிருந்தாலும் அவர் நம்ம தண்டிப்பதற்காக காத்துக்கிட்டு இல்ல. உண்மைதான், அவர் நம்மை தண்டிக்கிறவர் இல்ல. தம்முடைய தூய ஆவியின் வல்லமையால, அன்பால நம்ம நிரப்ப காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கான சிந்தனை இதுதான். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க வேண்டான்னு தூக்கி போட்ட அல்லது உங்களுடைய தவறுகளால நீங்க இழந்துட்ட எந்த ஒரு விஷயத்தை இன்று ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தால உங்களுக்கான மாபெரும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அப்படிங்கறத கொஞ்சம் அமைதியா சிந்தித்து பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. பேதுருவின் அந்த தைரியத்துக்கு காரணம் மரணம் என்பது முடிவல்ல என்ற ஆழமான புரிதல் தான், இல்லையா? கண்டிப்பா. அவர் தன் உரையில ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். கடவுள் இந்த இயேசுவை மரண வேதனையின் என்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று அவர் சொல்றார். ஒரு மனிதன் மரணத்தின் பயத்தையே ஜெயித்து விட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் வேறு எதை பார்த்தும் பயம் வராது. அந்த வார்த்தைகளை நினைத்து பாருங்க. மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. பேதுரு இங்கே திருப்பாடல்கள் 16 உள்ள வரிகளை அவர் பயன்படுத்துகிறார். இந்த திருப்பாடல் 16 என்பது ஒரு சாதாரண பாடல் அல்ல. அது ஆழமான நம்பிக்கையின் அறிக்கை.
முதல் 2 வசனங்களை நாம வாசிக்கும்போது, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ரொம்ப அழகான வரிகள். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி எழுகிறது. இத வாசிப்பதற்கு மிகவும் அழகா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல ஒரு சராசரி மனிதன், குடும்பத்தை நடத்த வேண்டியவன், ஆண்டவரே நீர் மட்டுமே என் செல்வம்னு சொல்லிட்டு பணத்தின் மீதான அக்கறையை விட்டு விடுவது சாத்தியமா? நடைமுறை வாழ்க்கையில இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. இத நாம ஒரு ஆன்மீக சொலவடையா மட்டும் பார்க்க கூடாது. வேற எப்படி பார்க்கணும்? இந்த வாசகத்தோட மூல மொழிய நாம சற்று உற்று நோக்கினா இதோட ஆழம் புரியும். எபிரேய மொழியில அடைக்கலம் அப்படிங்கிறதுக்கு சசா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓ, சசா, அதோட அர்த்தம் என்ன? அதுக்கு வெறும் மனதளவுல ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒரு போர் நடக்கும்போது அல்லது வான்வழி தாக்குதல் நடக்கும்போது மனிதர்கள் எப்படி தங்கள் உயிரை காப்பாத்திக்க ஒரு உறுதியான பதுங்கு குழியை நோக்கி ஓடிச் செல்வார்களோ. ஓ, பதுங்கு குழி. ஆமா, அந்த தீவிரமான வேகமான செயலை குறிக்கும் வார்த்தை தான் அது. வேறு எந்த பாதுகாப்பும் வேலை செய்யாது என்பதை முழுமையாக உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஓடும் செயல் அது. வாவ்! அதாவது ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவது என்பது வேறு வழி இல்லாம எடுக்கும் முடிவல்ல, அதுதான் ஒரே பாதுகாப்பான வழி என்பதை உணர்ந்தெடுக்கும் முடிவுங்கிறீங்க? கண்டிப்பா, அது ஒரு ஆக்டிவான செயல். சரி, அப்படியானால் 5வது வசனத்துல ஆண்டவர் தானே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம் அப்படின்னு ஏன் சொல்றாரு? இத நீங்க வரலாற்று பின்னணியோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பண்டைய இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நிலத்திற்குள் நுழைந்த போது ஒவ்வொரு குலத்திற்கும் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. சரி. அன்றைய காலகட்டத்துல நிலம் என்பதுதான் நிரந்தரமான செல்வம், சாப்பாடு, பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் எல்லாமே. ஆனா லேவியர் குலத்திற்கு மட்டும் எந்த நிலமும் கொடுக்கப்படல. ஆமா, நான் திருவிவிலியத்துல வாசிச்சிருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு பயமா இருந்திருக்காதா? நிலம் இல்லைன்னா எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி உயிர் வாழ்வாங்க? அதுதான் ஆண்டவரோட திட்டம். ஆண்டவர் அவங்க கிட்ட உங்களுக்கு நிலம் கிடையாது, நானே உங்கள் உரிமை சொத்து அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? அதாவது மக்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வரும் பொருள்களை கொண்டு லேவியர்கள் வாழ்வார்கள். அவங்களோட பிழைப்பு, அவங்களோட எதிர்காலம் எல்லாமே நேரடியாக ஆண்டவரோடு அவர்கள் வச்சிருக்கும் உறவை சார்ந்தது. ஓ, இப்ப புரியுது. இப்ப திருப்பாடல் ஆசிரியரை பாருங்க. அவர் ஒரு அரசனாக இருந்திருக்கலாம், அவருக்கு பல ஏக்கர் நிலம், மாளிகைகள், படைகள் இருந்திருக்கலாம். ஆனா அவரு ஒரு லேவியரோட மனநிலையே தனதாக்கி கொள்றாரு. அப்படின்னா, என்னிடம் உலகச் செல்வங்கள் இருக்கலாம், ஆனா அவை என் உண்மையான சொத்தல்ல. அந்த தங்கம் மின்னலை ஈர்ப்பது போல உலகச் செல்வங்கள் நிலையற்றவை, ஆபத்தானவை. ஆண்டவர் தாமே என் உண்மையான உரிமை சொத்து அப்படின்னு அறிக்கை செய்றாரு. வாவ்! இந்த விளக்கம் என் பார்வையையே முற்றிலுமா மாற்றுது. நேயர்களே, இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய உண்மையான பாதுகாப்பு நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்லயோ நாம வச்சிருக்கிற நிலத்திலோ இல்ல. அவற்றையெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஒருவரே நம் நிலையான சொத்து அப்படின்னு சொல்வதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆமா, அதுதான் உண்மையான சரணடைதல். சரி, இந்த நம்பிக்கை வந்துட்டா எல்லாமே சுலபமாகிடுமா? ஏன்னா அடுத்ததா வரும் 7 மற்றும் 8வது வசனங்கள் எனக்கு ஒரு முரண்பாடா தோணுது. என்ன முரண்பாடு? 7வது வசனத்துல எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, பகல் முழுவதும் நாம பல வேலைகள்ல இருக்கோம். ஆனா குறிப்பா இரவில் அப்படின்னு ஏன் ஆசிரியர் சொல்றாரு? பொதுவா இரவு என்பது மனிதர்கள் பயப்படும் நேரம், கவலைகள் வாட்டும் நேரம். பலர் இரவுல தூக்கம் இல்லாம ஆண்டவர் என்ன விட்டுட்டாரோன்னு தவிக்கிறாங்க. ஆனா ஆசிரியர் ஏன் இரவை கொண்டாடுறாரு? இத நாம புரிஞ்சுக்க ஒரு மனித உளவியலை பார்க்கணும். பகல்ல நமக்கு எத்தனையோ வேலைகள், மனிதர்களின் பேச்சு சத்தங்கள், சமூக வலைதளங்கள்னு பல கவனச்சிதறல்கள் இருக்கு. கண்டிப்பா, எப்பவும் ஒரு இரைச்சல் தான். நமது உள்மனதின் குரலை, அதாவது ஆண்டவர் நம்மோடு பேசும் குரலை நாம ரொம்ப சுலபமா இந்த இரைச்சல்கள்லாம் அமைக்கிடுறோம். ஆனா இரவு வரும்போது இந்த உலகத்தோட இரைச்சல்கள் அடங்குது, அமைதியாயிடுது. ஆமா, நீங்கள் தனித்து விடப்படுகிறீர்கள். அந்த அமைதியில நீங்க உங்களையே சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஓ, அதனாலதானே பலர் அமைதியா இருக்க பயந்து இரவு வெகு நேரம் வரை போன் பாக்குறதோ அல்லது ஏதேனும் ஒரு சத்தத்தை வச்சுக்கிட்டே தூங்க முயற்சி பண்றதோ போன்றவற்றை செய்யறாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. உலகத்தை நம்பியிருப்பவர்களுக்கு அந்த அமைதி ஒரு நரகம் மாதிரி. குற்ற உணர்ச்சியும் நாளை பற்றிய பயமும் அவங்களை தாக்கும். உண்மைதான். ஆனா ஆண்டவரை தான் அடைக்கலமாக கொண்ட ஒருவருக்கு அந்த இரவின் அமைதி ஒரு பள்ளிக்கூடம் போல மாறுது.
அந்த அமைதியில ஆண்டவர் ஒரு ஆசிரியரை போல நம் மனச்சான்று மூலமாக பேசுறாரு. நாம பகல்ல செய்த தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அடுத்த நாள் நாம எப்படி நடக்கணும்னு நம்ம ஆன்மாவுக்கு வழிகாட்டுறாரு. வாவ்! அந்த எச்சரிக்கை என்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை செதுக்குவதற்காகத்தான். என்ன ஒரு அற்புதமான கோணம்! இரவோட இருட்ட கண்டு பயப்பட தேவையில்லை. அது ஆண்டவர் நம்மோடு தனியா பேசும் நேரம் என்பதை புரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்படி பேசும் ஆண்டவர் நமக்கு என்ன உத்தரவாதத்தை தர்றாரு? 8வது வசனத்தை பாருங்க. ஆமா, 8வது வசனம் சொல்லுது, ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன் குறிப்பா வலப்பக்கம்? ஆண்டவர் என் முன்போ பின்போ அல்லது என்னை சுற்றியோ இருக்கிறார்னு சொல்லலாமே, வலப்பக்கத்திற்கு அப்படி என்ன முக்கியத்துவம்? இது பண்டைய போர் முறைகள்ல இருந்து வந்த ஒரு மிக ஆழமான உதாரணம். அன்றைய கால போர் வீரர்கள் தனித்து சண்டையிட மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அவங்க அணிவகுத்து ஒருவரோடு ஒருவர் தோள் உரச நின்று ஒரு கேடய சுவர் அமைச்சு போரிடுவாங்க. ஒரு வீரன் தனது பெரிய கேடயத்தை அவனது இடது கையில பிடிச்சிருப்பான், அவனது வலது கையில வாள் இருக்கும். சரி, அப்போ இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவனோட இடது பக்கம் கேடயத்தால பாதுகாக்கப்படுது, ஆனா அவனது வலது பக்கம் எந்த பாதுகாப்பும் இல்லாம முழுவதும் திறந்திருக்கும். ஓ, அப்படியானால் அவனது வலது பக்கத்தை யார் பாதுகாப்பது? அவனுக்கு வலப்பக்கத்துல நிற்கும் அவனது சக வீரன் தான் பாதுகாத்தாகணும். தன் வலப்பக்கத்துல நிற்பவன் தன் உயிரை காப்பாற்றுவாங்கிற முழுமையான குருட்டுத்தனமான நம்பிக்கை இருந்தா மட்டுமே ஒரு வீரனால போர்க்களத்துல நிக்க முடியும். வாவ்! அந்த சக வீரன் கொஞ்சம் பின்வாங்கினா கூட இவன் உயிர் போயிடும்ல? ஆமா, கண்டிப்பா. இப்போ திருப்பாடல் ஆசிரியரோட வார்த்தைகளை கவனிங்க. ஆண்டவர் என் வலப்பக்கம் உள்ளார். ஓ, அதாவது என் வாழ்க்கை போர்க்களத்துல எனக்கு பாதுகாப்பற்ற, நான் பலவீனமாக இருக்கக்கூடிய, என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாத அந்த வலப்பக்கத்துல என் ஆண்டவர் நிற்கிறார். அவர் தன் கேடயத்தால் என்னை மறைக்கிறார், எனவே நான் அசைவுறேன். ஆஹா, இது உண்மையிலேயே ஒரு சிலிர்ப்பான விளக்கம். ஏன் பலவீனமான பக்கத்தை ஆண்டவர் தாங்குகிறார் என்பது எவ்வளவு பெரிய தைரியத்தை தருது. நேர்களே, உங்களுடைய அன்றாட போராட்டங்கள்ல இதை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அந்த வலப்பக்கம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆமா, அது எதை வேணாலும் இருக்கலாம். அது உங்க பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், உங்க உடல்நிலையா இருக்கலாம், உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றிய கவலையா இருக்கலாம். உங்களுக்கு பாதுகாப்பற்ற அந்த பகுதியில ஆண்டவர் தன் வலிமையான கரத்தோடு உங்களை பாதுகாக்கிறாரு. நீங்கள் தனிமையில இல்ல. உண்மைதான். இந்த நம்பிக்கை வந்துட்டா நாம எதற்கும் அசைவுற மாட்டோம். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நாம அந்த பாறையின் மேல் உறுதியா நிற்போம். சரி, இந்த அடைக்கலம், இரவுல கிடைக்கும் வழிகாட்டுதல், வலப்பக்கத்துல கிடைக்கும் பாதுகாப்பு, இவையெல்லாம் இறுதியில எங்க கொண்டு போய் முடியுது? அடுத்த வசனங்கள்ல அதான் சொல்லியிருக்கு. ஆமா, திருப்பாடலின் இறுதி பகுதியான 9, 10, 11வது வசனங்களுக்குள்ள செல்வோம். எனவே என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இங்கே மனிதனின் 3 பரிமாணங்களும், அதாவது இதயம், உள்ளம், உடல் பாதுகாப்பில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளதே. ஆம், இது முழுமையான மனித பாதுகாப்பை குறிக்குது. இன்று நாம மருத்துவமனைகளுக்கு சென்றால் உடலுக்கு வைத்தியம் செய்ய ஒரு மருத்துவர், மனநலத்திற்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு பிரிச்சு பாக்குறோம். ஆமா, தனித்தனி டிபார்ட்மெண்ட். சிலருக்கு உடல் நலமா இருக்கும், ஆனா மனசுல பெரிய பாரம் இருக்கும். சிலருக்கு மனம் அமைதியா இருக்கும், ஆனா உடல்ல தீராத நோய் இருக்கும். ஆனா ஆண்டவர் தரும் பாதுகாப்பு என்பது துண்டு துண்டானது கிடையாது. அது ஒரு முழுமையான மறுவாழ்வுங்கிறீங்க? கரெக்ட். நமது உணர்வுகளுக்கு, அதாவது இதயத்துக்கு மகிழ்ச்சியும், நமது ஆன்மீக இருப்புக்கு, அதாவது உள்ளத்துக்கு விடுதலையும், நமது பௌதீக இருப்புக்கு, அதாவது உடலுக்கு பாதுகாப்பும் கிடைக்குது. ஆனா ஒரு நிமிஷம், மனித உடல் என்றாவது ஒரு நாள் அழிந்துதானே தீரணும். மரணம்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு இந்த வசனங்கள் என்ன பதில் சொல்லுது? 10வது வசனத்துல, ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க பாதாளம் என்பது எதை குறிக்குது? பாதாளம் என்பது மரணத்தோட குறியீடு. பண்டைய மக்கள் மரணத்தை இருண்ட, நம்பிக்கையற்ற ஒரு குழியாகத்தான் பார்த்தாங்க. சரி, ஆனா இங்கே திருப்பாடல் ஆசிரியர் ஒரு தீர்க்க தரிசனமான, அதாவது காலத்தை கடந்த ஒரு இறைவாக்கை கூறுறாரு. நீர் என்னை மரணத்திடம் விட்டுவிட மாட்டீர் அப்படின்னு. இந்த வசனங்கள் ஏன் பாஸ்கா காலத்துல, இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடும் காலத்துல வாசிக்கப்படுது தெரியுமா? கடவுள் தம் மகனான இயேசுவை பாதாளத்திடம் ஒப்புவிக்கல, அவரை மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்தார். மரணம் அவரை பிடித்து வச்சுக்க முடியல. அப்படியானால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் நமக்கும் அந்த மரணத்தை கடந்த நிலைவாழ்வுக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே?
மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஆண்டவரோடு நாம் வாழப்போகும் நிலைவாழ்வுக்கான ஒரு வாசல். நிச்சயமாக. அதனாலதான் 11வது வசனம் இவ்வளவு வலிமையாக முடியுது. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு அப்படின்னு. இங்கே கூறப்படும் மகிழ்ச்சி என்பது நம்ம உலகத்துல தேடுறோம் தற்காலிகமான சந்தோஷம் அல்ல. ஆமா, உலக சந்தோஷம் என்பது சூழ்நிலைகளை பொறுத்து மாறுவது. இன்று ஒரு நல்ல செய்தி வந்தால் சந்தோஷம், நாளை ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அது காணாம போயிடும். ஆனால் நிறைவான மகிழ்ச்சி என்பது அதற்கும் மேலானதா? ஆமாங்க, உலக சந்தோஷம் என்பது மழை பெய்தால் மட்டும் நிரம்பும் ஒரு சின்ன குட்டை மாதிரி. ஆனா ஆண்டவர் தரும் நிறைவான மகிழ்ச்சி என்பது ஒரு வற்றாத நதி. வாவ், வற்றாத நதி. உங்களை எந்த மரணமும் நெருங்க முடியாது. உங்களின் பலவீனமான வலப்பக்கத்தை ஆண்டவர் காக்கிறாரு. உங்களுக்கு அவரே நிரந்தரமான சொத்தாக இருக்கிறாருங்கிற உண்மைய உங்கள் ஆன்மா முழுமையாக உணரும் போது பிறக்கும் ஒரு அசைக்க முடியாத பேரின்பம் தான் அது. இத நாம இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவியோட இணைத்து பார்த்தால் இன்னும் ஆழமாக புரியுது. ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் என்பதுதான் பல்லவி. இது ஏதோ தற்காலிகமாக பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கும் வழி அல்ல. இது மரணத்தை தாண்டி நம்மை நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்லும் வழி. அந்த வாழ்வின் வழி என்பது ஆண்டவரோட நம்ம கைகோர்த்து நடக்கும் பயணம்தான். அந்த பயணத்துல இருள் வரலாம், புயல் வரலாம், இரவின் தனிமை வாட்டலாம். ஆனா நீங்க அந்த பாறையின் மேல் நின்றால் உங்கள் மனசாட்சிக்கு அவர் வழிகாட்டுவாரு. இறுதியில உங்களை நிறைவான மகிழ்ச்சிக்கும் அழைத்து செல்வாரு. என்ன ஒரு ஆழமான தெளிவான பார்வை. நேயர்களே, இன்று நாம சிந்தித்து பார்த்த இந்த திருப்பாடல் 16 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பயணத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்குன்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்கள் செல்வங்களை நம்பாம ஆண்டவரை நம்புங்க. இரவோட இருட்ட கண்டு பயப்படாம அவர் குரலை கேளுங்க. அவர் உங்கள் வலப்பக்கத்துல கேடயமாக நிற்கிறார் என்பது முழுமையா நம்புங்க. கண்டிப்பா. உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இது கேட்டுட்டு அப்படியே கடந்து செல்லாம இன்று நீங்கள் தனியா இருக்கும்போது இதை சிந்தித்து பாருங்க. நேர்களே கவனிங்க. ஆண்டவரே வாழ்வின் வழியை உங்களுக்கு அறியச் செய்கிறார் என்றால், நாளை காலை நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் அன்றாட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் விதத்துல என்ன மாற்றம் வரப்போகுது? உங்களை காக்க அந்த ஆண்டவர் உங்கள் வலப்பக்கம் ஒரு கேடயமாக நிற்கிறாருங்கிற உண்மையை நீங்கள் எப்படி முழுமையாக உணர்ந்து உங்கள் பயங்களை முறியடித்து வாழ போறீங்க? இது மிக முக்கியமான ஒரு சிந்தனை. நமது பலவீனங்களை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கணும். ஆமாம். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். எம்மாவு சாலையில் தொலைந்து போய் வழி தெரியாமல் திகைத்து நின்ற சீடர்களுக்கு இயேசு அந்த வாழ்வின் வழியை காட்டினார். துயரத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் பயந்து ஒடுங்கியிருந்த பேதுருவுக்கு உயிர்த்த ஆண்டவர் அந்த வாழ்வின் வழியை காட்டினார். அந்த வாழ்வின் வழி எங்கே முடிகிறது என்பதையும் அதே திருப்பாடல் சொல்கிறது. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உலகத்தின் வழிகள் நமக்கு தற்காலிக சந்தோஷத்தை தரலாம், ஆனால் அது இறுதியில் ஏமாற்றத்தில் தான் முடியும். ஆனால் ஆண்டவர் காட்டும் வழி ஒருவேளை சிலுவையின் வழியான கடினமான வழியாக இருந்தாலும் அது உயிர்ப்பில் பேரின்பத்தில் முடிகிறது. இதைத்தான் நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இருளான பயணங்களில் நாம் தனியாக இல்லை. எம்மாவு பயணத்தை போலவே ஒரு முன்பின் தெரியாத நபராகவோ அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையாகவோ ஆண்டவர் உங்கள் பக்கத்திலேயே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் துயரங்களை கேட்கிறார், உங்களை மீட்க தன்னையே விலையாக கொடுத்திருக்கிறார். இதை நிறைவு செய்வதற்கு முன்பு உங்களிடம் ஒரு முக்கியமான சவாலான சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. அந்த எம்மாவு சீடர்கள் இருட்டிவிட்டதே என்று தங்களோடு நடந்த அந்த முன்பின் தெரியாத நபரை தங்கள் இல்லத்திற்குள் அழைத்து உபசரிக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இயேசு அவர்களை கடந்து வேறு எங்கோ சென்றிருப்பார். ஆமா, அவர்கள் தங்கள் வாழ்வின் மிகப்பெரிய அற்புதத்தை இழந்திருப்பார்கள். உங்களுடைய இருண்ட பயணங்களில் உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர் ரூபத்திலோ அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகளிலோ கிறிஸ்து உங்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வலியின் மத்தியிலும் அவரை உள்ளே அழைக்க, அவருடன் அமர்ந்து அப்பத்தை பிட்க உங்கள் உள்ளத்தில் அவரை அனுமதிக்கப் போகிறீர்களா? அந்த வாழ்வின் வழியை பின்பற்ற தயாராக இருக்கிறீர்களா? சிந்திப்போம். இப்போது இந்த ஆழமான வாசகத்தின் செய்தி நேயர்களாகிய உங்கள் வாழ்வில் ஆழமாக வேரூன்ற ஒரு ஜெபத்தை செய்து நாம நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு நன்றி.
நீர் எங்களுக்காக கொடுத்த உமது விலை மதிப்பட்ட இரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றியுள்ள நிலையற்ற செல்வங்களை நம்பி எங்கள் நேரத்தையும் உயிரையும் வீணாக்காம நீர் மட்டுமே எங்கள் உண்மையான செல்வம், நீரே எங்கள் அடைக்கலப்பாறை என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பயப்படுகிற எங்களுக்கு பாதுகாப்பற்ற வலப்பக்கத்தில் நீர் நின்று எங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாத்து நிலைவாழ்வின் வழியில் அந்த நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி எங்களை வழிநடத்த வேண்டுமென்று நாங்க உலகத்துல எங்களை அந்நியர்களாக உணரும் போது எங்களுக்கான உண்மையான வீடு உம்மிடம்தான் இருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தும். ஆமென். எங்களுடைய வீணான நடத்தைகளை விட்டுவிட்டு உமது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு எங்களின் உண்மையான மதிப்பை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் வாழ்விலும் உமது வல்லமை இறங்கட்டும். எம்மாவு சீடர்களின் சோகத்தை மாற்றி அவர்கள் உள்ளத்தை எரியச் செய்து அவர்கள் கண்களை திறந்து உம்மை காணச் செய்தீரே. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்வும் எம்மாவு சீடர்களைப் போல நம்பிக்கையால் ஒளிர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலிலும் நீர் அவர்களோடு நடந்து சென்று அவர்களை தேற்றி அவர்களை உமது ஒளியின் பாதையில் வழிநடத்த வேண்டும். மரணத்தின் சங்கிலிகளை உடைத்து உயிர்த்தெழுந்த உம்முடைய மாபெரும் வல்லமைக்காகவும் பெந்தகோஸ்து நாளில் நீர் பொழிந்த தூய ஆவியின் கொடைக்காகவும் உமக்கு ஆழமான நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரின் வாழ்விலும் நீர்தாமே இன்று வல்லமையாய் இறங்கி வருவீராக. ஆமென். அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. அவர்கள் எந்தவிதமான இருண்ட மரண குழிகளில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் உம்முடைய ஒளியால் அவர்களை தேடி வந்து தூக்கி எடுப்பீராக. பேதுருவுக்கு நீர் தந்த அதே அளவற்ற தைரியத்தையும் தூய ஆவியின் வல்லமையையும் இன்று இவர்களுக்கும் தந்தருளி இவர்களுடைய பிரச்சனைகளை மாபெரும் சாட்சிகளாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர். உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே,
என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம்மன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வானதின் முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.